சுதந்திர இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட 1956ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி மெட்ராஸ் ஸ்டேட் என அழைக்கப்பட்ட நிலப்பரப்பை தமிழ்நாடு என மாற்றக்கோரி விருதுநகரில் உண்ணாவிரதத்தை தொடங்கினார் சங்கரலிங்கனார். தனது 78வது வயதிலும் தொடர்ந்து பட்டினி போராட்டம் நடத்திய சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் தொடங்கி 76வது நாளான 1956ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி உயிர் நீத்தார். அப்போது அவரை நேரடியாக சந்தித்து பேரறிஞர் அண்ணா அவர்களும், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஜீவா அவர்களும், மாப்போசி அவர்களும், காங்கிரஸ் கட்சி சார்ந்த முன்னாள் அமைச்சர் கக்கன் அவர்களும் நேரடியாக சேர்ந்து உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்க, எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடு மாற்றுவோன்னு சொல்லிவிட, இல்லை பேர் மாற்றாத வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருந்துட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் உயிர் நீத்தார், இறந்தார். தமிழகத்தின் நில எல்லையை வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகம் என்ற தொல்காப்பிய வாசகத்திலும், தமிழ்நாட்டின் பெயரை இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கின என்ற இளங்கோவடிகளின் வாசகத்திலும் தமிழ்நாடு என்ற பெயர் காரணத்தை சங்ககாலம் தொட்டே அறிய இயலும். இது மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாள். தமிழ்நாடு என்று பெயரிட்டால் மட்டும் போதாது, ஒரு நாட்டுக்குரிய இறைமை தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டும். தமிழ்நாட்டு மக்களின் பொருளியல் உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும். தமிழ் மொழி காப்பாற்றப்பட வேண்டும், மீட்டெடுக்கப்பட வேண்டும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற நிலை வர வேண்டும். மீத்தேன் எடுப்பு, எரிவாயு எடுப்பு, ஹைட்ரோ கார்பன் எடுப்பு என்ற பெயரால் தமிழ்நாட்டின் இயற்கை வளம் கொள்ளையிடப்படக்கூடாது என்பவற்றை முன்னிறுத்தி தமிழ்நாட்டை உண்மையிலேயே தமிழ்நாடாக காத்திடுவதற்கு இந்த நாளில் உறுதியேற்போம். 1967ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற அண்ணா தலைமையிலான திமுக அரசு தியாகி சங்கரலிங்கனாரின் தியாகத்தை நிறைவேற்றும் வகையில் 1968ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றி பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியது. அதே ஆண்டு நவம்பர் மாதம் தமிழக அரசின் பெயர் மாற்ற சட்ட முன்வடிவு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. 1956இல் மொழிவாரி தேசிய இனங்கள் மாநில வாரியாக பிரிக்கப்பட்ட பின் தமிழ்நாடு என பெயர் சூட்ட 12 ஆண்டுகள் தேவைப்பட்டுள்ளன. தமிழ்நாடு இது வெறும் பெயர் மட்டுமல்ல, ஒரு பேரினத்தின் அடையாளம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷ்வாவுடன் கதிரவன்.